நேற்றைய தினம் நாங்கள் பிற்பகல் 1 மணி அளவில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்திருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர் உட்பட 10 பேரும் கலந்து கொண்டிருந்தோம். அதற்கமைய ஊடகங்களில் வெளிவந்த மாதிரி அனைத்து விடயங்களும் பரிமாறப்பட்டன. இந்த வகையில் மேலதிகமாக மீனவர்களுடைய பிரச்சனை என்று சொல்லி வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்களால் மிக மோசமாக மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டு, வடக்கு மாகாணத்திலே 4 மாவட்டங்கள் மீன்பிடியோடு சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள், கடலில் மீன்பிடியோடு சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள் என்ற வகையில் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இந்த வகையில் அந்த மீனவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து மீனவர் இணையத்தால் எங்களை எம்பிமாரை எல்லாரையும் சந்தித்து ஜனாதிபதியை சந்திக்கணும் என்று கோரிக்கை வைத்ததையும், இது தவிர முல்லைத்தீவு சமாசம், சம்மேளனம், சங்கங்கள் உட்பட என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு 16 சங்கங்களால் அந்த கடிதங்களும் தரப்பட்டு, அந்த கடிதங்கள் ஏற்கனவே ஜனாதிபதிக்கு நான் அனுப்பி வைத்ததையும் சொல்லி அவர்கள் சந்திக்க விரும்புகின்றார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருந்தேன். அதற்கமைய நிச்சயமாக இந்த மீனவர்களோட குறைபாடு, நான் சொன்ன விடயம் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள், தடை செய்யப்பட்ட தொழில் நடவடிக்கைகளால் மீனவ சமூகம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றது. இந்த வகையில் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைய நிச்சயமாக அவர்களை நீங்கள் சந்தித்து அந்த குறைபாடுகளை கேட்க வேண்டும், இதற்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கதைத்தவிடத்து, கட்சியினரும் கதைத்திருந்தார்கள். கதைத்தவிடத்து கூடிய விரைவில் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து தான் அந்த மீனவர்களோடு நேரடியாக கதைக்கக்கூடிய ஒழுங்கை செய்வதாகவும் சொல்லியிருந்தார். இது தவிர வன இலாகா, வன ஜீவராசிகள் திணைக்களம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆக்கிரமித்த இடங்களை பற்றியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 100க்கு மேற்பட்ட இராணுவ முகாம்கள், அதாவது படையினரின் முகாம்கள் இருப்பதாகவும், இந்த நிலைமைகளை நான் சுட்டிக்காட்டி அங்கு கருத்து தெரிவித்ததையும் அறிய தருகின்றேன்.